பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஹெல்த் பார்க் கொடைக்கானல், ஸ்டாப் டிப்ரெஷன் என்டர் டு சீக்ரெட் கார்டன். அதில் அந்த பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச் ப்ரோக்ராமில் ஏற்கனவே 100 நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறது. அது அந்த பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷனுங்கிறது என்னென்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் யாருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுடைய முழு பங்கேற்பு, ஒத்துழைப்பு வேணும். அப்போ தான் எவ்வளவு சீக்கிரமாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும்னா அவங்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து இருக்கு. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவது, எந்த வழிமுறையை கடைப்பிடிக்கலாம்ங்கிற முடிவுக்கு வரணும்ல. அப்போ இன்றைக்கு இருக்க டாபிக் டெசிஷன் மேக்கிங். ஏன் முடிவுக்கு வர முடியல, எந்த செயலில் இறங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஏன் வர முடியலன்னா 4 காரணம். 1 இயலாமை, இன்னபிலிட்டி, ஃபியர், பயம். 3வது விஷயம், பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இல்லாதது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 4வது விஷயம், இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். அந்த பிரச்சனைப்பட்ட முழு தகவல்கள் இல்லை. அப்போ இந்த 4 விஷயத்தையும் அனலைஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவுக்கு வர முடியாத காரணம் இந்த 4 விஷயங்கள் தாங்க. இப்போ பிரச்சனைகளுக்கு வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட ப்ராப்ளம் நம்பர் 2. அந்த என்ன ப்ராப்ளம்ங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கும்பக்கரை சாலையில் 9 ஏக்கர். நான் தான் அதில் ஃபஸ்ட்டில் இன்வால்வ் ஆகிறேன். 2.5 ஏக்கர் 30 சென்டாக போட்டு வித்தாச்சு. இன்னொரு குரூப் வர்றாங்க அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே. நான் விளையிறேன். அப்போ அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டது 3 குரூப் இருக்காங்க. நம்பர் 1 அந்த லேண்ட் ஓனர்ஸ், அவங்க 4 பேர். லேண்ட் ஓனர்ஸ்ன்னு சொல்லும்போது 2 நபர்கள் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. 2 பேர் உள்ளே இருக்காங்க. அதை ப்ரொமோட் பண்ண குரூப் இருக்க, அதில் பார்ட்னர்ஸ் 4 பேர். அதில் ஒரே ஒரு ஆள் பொறுப்படுத்தி லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பல காரணத்திற்காக சேல்ஸ் நின்றுச்சு. இப்போ என்ன முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்கள்ல, அந்த நிலத்தை வாங்கி விற்கிறதுக்காக வந்தாங்கல்ல, அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நிலத்தை எடுத்துக்கிறது, மீதியை அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு கொடுத்துட்றது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று விவசாயம் பண்ணுறாங்க, இல்லாட்டி விற்று பிழைக்கிறாங்க. அப்போ இருக்கிற அந்த நிலத்தினுடைய மையத்தில் ஒரு ரோடு ஆல்ரெடி இருக்குது. அந்த பக்கம் அவங்க இருந்துக்கிறது, இந்த பக்கம் இருக்கவங்களும் முடிவு பண்ணியாச்சு, பஞ்சாயத்து பேசியாச்சு, எழுதியாச்சு. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நிலம் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி அந்த பக்கமும் 4 பேரில் இருக்குது, இந்த பக்கமும் அந்த 4 பேரில் இருக்குது. 2 பேர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த 2 பேர் இருக்காங்களே, 2 சைட்லேயுமே ஒரு நிலம் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் போடணும். ஒன்று. அப்போ பிரச்சனை, இந்த ப்ரொமோட்டர் சைடில் இருக்கக்கூடிய லீட் பண்ணுறாருல, அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, கம்ப்ளீட்டாக அந்த நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ண அவங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு இந்த நிலத்தை விற்று பணம் கொடுக்கணும். அவர் அப்படியே தள்ளி கொடுத்துக்கிட்டே போகலாம்னு நினைக்கிறார். 2வது விஷயம் இன்டர்னலாக இருக்கிறது இந்த நிலத்தை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார்.
இதில் வந்து சர்வேரை வச்சு அளந்து தனித்தனியாக பிரித்து எழுதணும். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெளியே போனான்ல 2 பேர், அதில் ஒரு ஆள் வந்து அந்த என்ட்ரன்ஸ் இந்த நிலத்துக்கு வரக்கூடிய 20 அடி பாதை மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இவ்வளவு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும்னா யார் பண்ணுறது? அந்த ப்ரொமோட்டரில் யார் லீட் பண்ணுறாங்களோ அவர் கையில் தான் இப்போ இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் தான் வந்தீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. நானும் சரின்னு சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட முடியும். நீங்கள் இந்த நிலத்தில் விற்று வரக்கூடிய பணத்தில் உங்கள் பார்ட்னர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு முதல்ல கொடுத்து ஒதுக்கி மீதி இருந்தால் தான் உங்களுக்கு பணம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறேன். 1. நம்பர் 2, அந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதையை அடைச்சி வச்சுருக்கான்ல ஒருத்தன், அவன்கிட்ட வந்து அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அவனை வெளியேற்ற முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்த தாழ்த்தப்பட்ட இனம்ங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கே அவன்கிட்ட நேருக்கு நேராக போய் மோதி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த எஸ்டிஎஸ்சி வன்கொடுமை சட்டம் பாயும்னு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனைகளில் நான் சால்வ் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ண போகிறேங்கிறத அந்த இடத்துல நின்றுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வணக்கம்.